பார்த்துருப்பீங்க. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரா இது, அதான் வண்டி விடுற இடம். ஸோ இங்கேருந்து லிஃப்ட்டுக்கு போக போகிறோம். வாங்க ஜி. அவனுக்கு இன்னும் தெரியாது நம்ம ஃபோன் பண்ண போனா சரி நண்பர்களே, இவன் ஒரு டைலாக் இப்ப சொல்லியிருப்பா, நீங்க பாத்திருப்பீங்க, சிறுத்தைன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சீனியா போகுதுன்னா அதே சிறுத்தை தான். அந்த வந்து ஒரு வில்லனோட தம்பின்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை பார்த்து இது 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 நீ வா பையன் பாபுஜி பையன் அது அந்த டெம்ப்ளேட் வரும், நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா. சும்மா சரி ஓகே, சும்மா ஒரு இது ஒரு விளையாட்டு இது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு என்ன சும்மா சிவார் யாருக்கு தெரியாது. ஓகே, அடிக்கடி கருப்பை தூண்டுறாரு. இப்பதான் வேகமா இருக்குது. உண்மையிலே கருப்பை விளையாடுமோ? ஆமா நண்பர்களே, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உங்களுக்கு வந்து இது வந்து கருத்துன்னு நினைச்சுக்காதீங்க, ஜாலியா எடுத்துக்கோங்க. கமல் அது கிடையாது. இது பாருங்க, கக்கு பண்ட உனக்கு மட்டும் தனியா சாக்லேட்டு தண்ணி அதுக்கப்புறமா வந்து பஜ்ஜி குருமா, அதுக்கப்புறமா வந்து வேற நிறைய சாப்பிட்டாருங்க. பஜ்ஜி குருமா, அப்புறமா என்னப்பா அது முட்டை பஜ்ஜி. அதுல நம்ம இந்த இது போட்டிருப்பாங்க கூட வந்து என்ன கொடுப்பாங்கன்னா சட்னி ஸ்பூன் கொடுப்பாங்க. சட்னி சடக்குன்னு அப்படியே வாயில போகும் அப்படியே. இப்போ வந்து மிமிகிரி பண்ண ஆரம்பிக்க போறோம். கக்கு ஆரம்பிப்பா போல. ஆரம்பிங்க ப்ரோ. நீ பண்றா பண்ணுங்க ப்ரோ, பரவாயில்ல. எனக்கு பண்ண தெரியும், நீ பண்றா. தெரியணும் உங்கள் அம்சம் வந்து யாருன்னு இப்போ தெரியணும். நீ யார் வாய்ஸ் ப்ரோ? ஜெய் வாய்ஸா? ஜெய் 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 விஜய் விஜய் மத்தபடி லவ்ங்க. அன்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது யார் வயசு சொல்லு? அவர் ஞாபகம் சுந்தர பாண்டியன்ல வந்து ஆயாங்களோட கூட வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஆமா, ஆண்டனி மார்க் ஆண்டனி. என்ன வயசு கமல் செக்ஷன் நீங்க சொல்லுங்க. தப்பா இருக்கிற வயசு விஜய் வயசு பேச. அவன் பேச நீ பேசு. நடிக்க தானே பேசுங்க பேசுங்க. பரவாயில்ல, நீங்க நடிக்க வரலாம் பேசுங்க. அதே டைலாக் ட்ரை பண்ணாலும் இல்ல வேற டைலாக் கூட ட்ரை பண்ணி கீழே பார்க்க வேணாம், மேலே பார்க்க. நீ யாரு இதுக்கு முன்னாடி? மண்டை ஏதான் நீ யாரு இதுக்கு முன்னாடி? யாரு உங்க வேலை என்ன? எதுவுமே தெரிஞ்சுக்கோ. ஓ மை காட். பசங்களை வச்சு வேலை செய்யற பசங்களை கண்டுபிடிப்பேன். தேடி வந்து உன் முன்னாடி நின்னு இந்த 2 பசங்களோட சாவ பதில் சொல்லுது. பசங்க என்ன பண்ணி தோணுச்சுன்னு பாவம். இது வந்து மாஸ்டர்ல வர சூப்பர் சூப்பர். வெயிட் பண்றோம், நேர்ல வெயிட் பண்றோம். நீ செஞ்சு என்ன பேர் சொல்லி கேட்காதீங்க ப்ளீஸ். கேமரா இருந்தாங்க திருப்பி. அதுதான் கேமரா இருக்கிற இடம். இரு வரேன். ஓகேவா? என்ன அது? நான் மிமிகிரி பண்ணா தானே. சரி, என்ன வாய்ஸ் பேசணும்? விஜய் வாய்ஸ். என்ன டைலாக் நீ என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் அங்க இருந்து இப்படி வர வாரிசு வராதா? அது பேசலாம். பிகில் பேசுற. வாரிசுலன்னா என்ன டைலாக் அது சொல்லு அப்பதான் அது பேச முடியும். சீட்டோட ஹீட்டோட ஹீட்லாம் 2 வார்த்தைடா. இருந்தாலும் லென்த் டைலாக் சொல்லணும்ல. சர்க்கார் அந்த லாஸ்டா பேசுவாரு. எல்லாம் ஓடுற ஐடியா அது ஒண்ணு மட்டும் தான் தெரியாது. சரி ஓகே. பிகில் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட். தப்பாகுதுண்ணா. இல்ல நான் பிகிலே பண்றேன். அது நல்லா இருக்கும்டா.
அவ்வளவுதான். அது வெறியான தருணம். பேசுங்க. இல்ல 2 பேரும் பாக்கிறது கண்டென்ட் பண்ணது. பிகில் டைலாக்கா? வேற அப்பா வாய்ஸா பையன் வாய்ஸா? ரெண்டும் பேசுங்க பாய். ஓவர்லோட் ஆயினுக்குது. ஓவர்லோட் ஆயிடுங்க. இல்ல போயிட்டு வரலாம் ப்ரோ, போயிட்டு வரலாம். பஜ்ஜி சாப்பிட்டதுனால ஓவர்லோட் ஆயிடுச்சுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வரணும், பண்ணிட்டு வரணும் தப்பு. ஃபர்ஸ்ட் இன்கமிங் போடுங்க, இப்போ டவுன்லோட் பண்ணோம்னா பண்ணிட்டு வாங்க. பேசலாம். அதான் என்ன பேசணும். சரி சரி, ஓகே ஓகே. நீ இஷ்டப்பட்டு இல்ல அது வேணாம். நான் பேசுறேன் நல்லா. தயவு செஞ்சு நான் இதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், அது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு நான் மிமிக்ரி பண்ண போறேன், யாரும் பார்க்காதீங்க. அதுக்கு நான் ஆஃப் பண்றாதீங்க. கமெண்ட்ல போடுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. பண்ணதுக்கு அப்புறம் தரலாம். ஓகே. திரும்பவும் செக் ஆகுது. இல்லை இதை எடுத்து கொடுங்க. ஸ்டார்டிங் வேணும். ஸ்டார்டிங் இல்லை பிகில் ஸ்டார்டிங் பிகிலா? நீ போராடு இல்ல, நீ மொத்தம் அது மலையாளம் இல்ல. அந்த அவங்க அப்பாவும் மொழியும் பேசுவாங்கல்ல, அதுல வந்து அந்த ஸ்டார்டிங் லைன் மறந்துட்டேன். பா ஆ மச்சி. ஜெயிச்சிட்டம்பா. ஓகேப்பா. சொரு கொடுக்குறியாடா? ஐயோ வேணும்ப்பா. அடிக்கிறது சொல்லிதான் பாரு. கொன்றுவேன். சும்மா நான் அப்படி கேட்குற மாதிரி கேட்பேன். நீ வேணான்னு சொல்ற பாப்பனுக்கு ஒரு கேத்தியா? வா வேணும்ப்பா. உக்காரியா? 7-8 வயசு இருக்கையா? எங்க அப்பா என்ன குடிக்கிறியான்னு கேட்டேன். டப்பான்னு எடுத்து குடிச்சு பிடிச்சேன். இருக்கேன், நான் அதை விட முடியல. 18 வயசுல கையில கத்தியை கொடுத்துட்டேன். தப்பான எடுத்து எடுத்து ரொம்ப வளர. தப்பு நிறுத்தணும்னு அப்பனுங்க போராடுங்க. தப்பை தட்டி கேட்கணும். நம்ம இது பண்றோம். வெளியே இருந்து பார்க்கும்போது 2 பேரும் ரவுடி பையங்க தான். சரி, என்னோட போகட்டும் இல்ல, இது என்னோட போகட்டும். நீ வேற, நீ வேற. क्या बात है सर, क्या बात है सर, क्या बात है, ये बात है. अरे सर क्या बात है. நீ வேற ரூட் என்ன. அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற போனா அது போயிட்டே இருக்கும். வேற ஏதாவது டைலாக் நானும் நம்புறேன்ப்பா. அவ்வளவுதான். வேற வேற ஜேடி டைலாக்கா? ஜேடி டைலாக் 18 வயசு கீழே இல்ல அது வேணாம். ஈஸியா சொல்லிடலாம். அந்த 2 குழந்தையும் என் கண்ணு முன்னாடி நிக்குது சார். ஓய்யராச்சு மயிராச்சுன்னு போதுன்னு இனிமே இல்லை. ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சீனை நாங்க ரீக்ரியேட் பண்றோம். யாரும் தப்பா நினைக்க வேணாம். லியோல வந்து நம்ம கௌதம் வாசுதேவன் சாரும் அப்புறம் வந்து நம்ம விஜய் சாரும் பேசுவாங்க. அந்த சீன் நாங்க ரீக்ரியேட் பண்றோம். வேற மாதிரி ட்ரை பண்றோம். அது கண்டென்ட் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பிக்கிறோம். அது எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்க. இருங்க, சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு. வாங்க கெஸ்ட். மேக்னா புல்லட் தெரிஞ்சிடுச்சு. வடா. இது என்ட்ரிக்காக பேசுனது. இப்போதான் ரியலிஸ்டிக்கா பேசுவோம். ஸ்டார்ட். உங்க பேர் என்ன ஞாபகம் இருக்குல்ல? என் பேர் என்னன்றது மறந்துடாதீங்க. சொல்லுங்க. பார்த்திபன், இட்ஸ் டூரிஸ்ட் கேங். அவங்க இது வரைக்கும் நான் பார்த்துலேயே வேர்ஸ்ட் கேங் அவங்க. யூ மேக் ஷூர் தட் பார்த்திபன். ஜோஷி, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஜோஷி. நம்ம அதை பார்த்துக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு அது ஈஸியான வேலையாக தான் இருக்கும் நினைக்கிறேன். நான் அதை முடிச்சிடறேன் ஜோஷி. பார்த்திபன் அவங்க யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இட்ஸ் அ நியூ விஷன் நான் நம்புகிறேன். எங்கேருந்து வராங்கன்னு தெரில. ஸோ மேக் ஷூர் தட் உன் ஃபேமிலி நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோ. ஐ ஹோப் ஐ கேன் தெரியாத ஒரு ஆளுக்காக நான் ஏன் ஜோஷி நான் பயப்படணும்? யார வேணா இருக்கா சார்? ஏன்டா நல்லா டக்குனு தெரியும். இல்ல விஜய் விஜய்னு போயிட்டாங்க.
விஜய் versus சூர்யா போயிடலாமா? எனக்கு சூர்யா பேசுவியா? ஆ, சரி ஓகே. அது ட்ரை பண்ணு. எது இது வாரணமேரம். வாரணமேரமா? அப்போ இந்த மேக்னா செத்தோனே மேகனா செத்தவனேவா? அப்போ ஒரு நான் மாடுலேஷன் என்ன மாடுலேஷன் செம்ம பிராண்ட் நின்னு பேசும். அது ஓகே. இப்ப நான் என்ன இது மாடுலேஷன் விஜய் பேசணும். அவன் ஓகே மேகனா சூர்யா. இப்ப நான் நீ எதுனா ஒரு ஹீரோயின் செத்துற மாதிரி அப்போ அந்த கேரக்டர்ல வேணாம், அவன் ஏதாவது ஒரு ஆக்டர் வைஸ் பேசுவான் விடுங்க. நீ ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. நீ திஸ்மா இல்ல உன்னால இருக்க முடியுமா? ஏன்டா சைட்ல பொருளை வைத்தணும் வந்தியா? இது பல்ராம் நடியா வர்றாரு. இல்ல இல்ல நான் நல்லாவே பேசணும். கமலா? இல்ல இல்ல விஜய் தான். ஓகே ஓகே. டாடி எனக்கு இந்த ஆர்மி எல்லாமே எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு ரொம்ப நாள் அந்த சின்ன வயசுல இருந்து நான் தான் காமிச்சிக்கல. ஐ ஹோப் எனக்கு ஆர்மியில் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணிட்டீங்களா? ஆர்மியில போனா அப்படியே கயிட்டுருவாரு. வீட்லயே ஒன்னும் கயிட்ட மாட்டுறாருங்க அவரு. ஆர்மியில போனோம்னா அப்படியே பிடிங்கிடுங்க. வேணாம் நான் வீட்ல இருக்கு. இதுனா டைலாக். இது விஜய் வந்து அவர் ஃப்ரெண்டு சூர்யா கிட்ட பேசுறாரு. அதான் மயில் வாகனம், எனக்கு மயில் வாகனம் சிக்கன சதுர்ணம்ல வேற என்ன வயசு? திருவாரூருக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு, தூத்துக்குடியில் ஏகப்பட்ட பட்டாசு அடிக்கும். அப்படி சீக்கிரம் சின்ன பிராட் பேங் பேங் தப்பான பேங்க் இருக்கு.